கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி மற்றும் நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயர்தர அசைவ உணவகங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் சுகந்தன் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆய்வாளர் கோலஞ்சி ஆகியோர் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பெரும்பாலான உணவகங்களில் கெட்டுப்போன சிக்கன் கிரில், சிக்கன் மட்டன், சாப்பாடு, சப்பாத்தி, குருமா, தோசை மாவு மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்களை குளிரூட்டும் பெட்டியில் வைக்கப்பட்டு அதனை அடுத்தடுத்து தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்ய தயார் நிலையில் வைத்திருந்தனர். அவற்றை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பினாயில் ஊற்றி பாதுகாப்பான முறையில் அழிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். அதேபோல் உயர்தர குளிர்பான கடைகளில் ஆய்வு நடத்திய போது அங்கு காலாவதியான குளிர்பானங்களை கைப்பற்றி கீழே ஊற்றி அழித்தனர். அது மட்டுமல்லாமல் அரசு மதுபான கடைகள் மற்றும் பழ கடைகளில், பேக்கரி கடைகளிலும் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். பிளாஸ்டிக் பொருள் பயன்படுத்தப்பட்ட கடைகளில் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் உணவகங்களில் கெட்டுப்போன தரமற்ற உணவு வகைகளை விற்பனை செய்தால் உணவகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு உணவகங்களுக்கு சீல் வைத்து மூடப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை தெரிவித்தனர்.